Taste the Daily. அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோவை மாவட்டத்தில் ரேக்லா மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உறுதியளித்தார். புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளை ஒட்டி குனியமுத்தூர் பகுதி கழகம் சார்பில் 93வது வார்டு கழக செயலாளர் ஜெகதீசன் ஏற்பாட்டில் ரேக்லா போட்டி நடந்தது. இடையர்பாளையத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இரட்டை மாட்டு வண்டி ரேக்லாவில் முதல் பரிசை சுந்தராபுரம் சிகாமணி குரூப்ஸ் அணிக்கும், 2ஆம் பரிசை பேரூர் கவுண்டனூர் பால் விக்னேஷிற்கும், 3ஆம் பரிசை கேரளா அன்சாத்திற்கும் வழங்கினார். ஒற்றை மாட்டு வண்டி போட்டியில் முதல் பரிசை தொண்டாமுத்தூர் லம்பாடி பிரதர்ஸ் அணிக்கும், 2ஆம் பரிசை குனியமுத்தூர் இம்ரான் பாய்ஸ் அணிக்கும், 3ஆம் பரிசை காரமடை தங்கராசு குரூப்ஸ் அணிக்கும் வழங்கினார். விழாவில் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால், 93வது வார்டு துணை செயலாளர் ராபின், 93வது வார்டு பிரதிநிதி பாலசுப்ரமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மற்றும் மற்ற நேரங்கள்லாம் இந்த பண்டிகைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இன்னைக்கு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மி போன்ற பழைய கலையெல்லாம் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான நல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சகோதரிகள் எல்லாம் இந்த வள்ளி கும்மி எல்லாம் வந்து இருக்காங்க. அது போல இந்த ரேக்லா பண்டிகையும் அது பெரிய இதுக்குன்னு பெரிய ரசிகர்கள் இதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பாக நம்முடைய அதிமுக ஆட்சி எடப்பாடி அமைப்பினால் கண்டிப்பாக இதனுடைய பிரச்சனை எல்லாம் கலைந்து மீண்டும் நடத்தப்படும் என்று சொல்லி அதே போல மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகத்தை நேரில் சந்தித்து அதிமுக புதிய பொறுப்பாளர்கள் நன்றி தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த மயிலம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் கழகத்தில் தாங்கள் பணியாற்ற வாய்ப்பு வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புலியனூர் விஜயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து கசிந்து ஓடும் கழிவுநீரால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் அப்பகுதியை அதிமுக முன்னாள் MP சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டார். பாரதியார் தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் நிரம்பி சாலையில் கழிவுநீர் கசிந்து ஓடுகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். குழந்தைங்கள்லாம் வச்சிருக்கோம், காவா தண்ணி இப்படி வருது, யாருமே கண்டுக்க மாட்டுக்காங்க. தண்ணி வசதி இல்ல, காவா வெளில வந்து வாசலை திறந்தாலே நாத்தடிக்குது. குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் இருக்குதுங்க, யாருமே இதை பார்க்க மாட்டுக்காங்க. வந்தவங்க கிட்ட எல்லாம் சொன்னா அந்த ரோட்டோடய போயிடுறாங்க, யாருமே உள்ள வந்து பார்க்க மாட்டுக்காங்க. இதுல கோயில் வேற இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட நாடக மேடை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. ஒகையூர் கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட நாடக மேடையினை சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.